three key ways that we can prepare for eternity that this Easter can teach us. இந்த ஈஸ்டர் தினமானது நமக்கு ஒரு மூன்று சாவிகளை கொடுக்கிறது நித்தியத்திற்கு எப்படி செல்வது என்று. And the first key is இந்த முதலாவது சாவியானது know Jesus personally. தனிப்பட்ட முறையிலே இயேசுவை அறிவதை குறித்தது. And the second key way is அந்த இரண்டாவது சாவியானது live a holy and a purposeful life. பரிசுத்த மற்றும் ஒரு நோக்கத்துடைய வாழ்வை வாழ்வது குறித்தது. And the third key way is இந்த மூன்றாவது சாவியானது store treasures in heaven. உங்களுடைய பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வையுங்கள் என்பது. And the first key way that I want to talk about is இந்த முதலாவது சாவி குறித்து நான் பேச is from the book of John chapter 17 and verse 3. யோவான் 17வது அதிகாரம் 3வது வசனத்தில் விதமாக சொல்கிறது. Now this is eternal life, that they know you, the one true God, and Jesus Christ whom you have sent. யோவான் 17வது அதிகாரம் வசனம் 3 விதமாக சொல்கிறது. ஒன்றான தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்கிறது. You know, church, eternal life is not just about going to heaven, but it's about knowing Jesus personally and accepting Jesus personally in your life. அன்புக்குரிய சகோதரரே, நாம் சொல்லிக் கொள்ள விரும்புவது நித்திய வாழ்வு என்பது பரலோகத்திற்கு செல்வது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவை இப்பொழுதும் எப்பொழுதும் உண்மையாக அறிவதே அது. Salvation is not based on religion or works, but it is based on a personal relationship with Jesus. ரட்சிப்பு என்பது எந்த ஒரு மதத்தை சார்ந்ததல்ல, ஒரு செயல்களை அடிப்படையாக கொண்டது அல்ல, இயேசுவுடனான ஒரு தனிப்பட்ட உறவை கொண்டதாகும். It means walking with Jesus, talking with Jesus, learning from His Word, trusting Him with our hearts and lives. அதோட அர்த்தம் என்னவென்றால் தினமும் அவருடன் நடப்பது, ஜெபித்து அவருடன் பேசுவது, அவருடைய வார்த்தையிலிருந்து அவரை கற்றுக்கொள்வது மற்றும் நம்முடைய வாழ்க்கையில் அவரை நம்புவது என்பதாகும். Only when you have a personal relationship and accept Jesus as your Savior, you can get into eternity. நீங்கள் தனிப்பட்ட முறையில் இயேசுவோடு இணைந்திருந்தால் நீங்களும் நித்திய ஜீவனை உண்மையாக அடைவீர்கள். You know, for example, ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். just like you need a passport, if you need to go to a country, you need a passport. நீங்கள் இந்தியாவை தவிர வேறு ஏதாவது தேசத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் உங்களுக்கு பாஸ்போர்ட் என்கிற கடவுச்சீட்டு மிக முக்கியமாக இருக்கிறது. Only when you have a passport, you can get into a country. To get to that country. நீங்க வேற கண்ட்ரிக்கு போகணும், வேற நாட்டுக்கு நீங்க போக வேண்டும் என்றால் உங்களுக்கு பாஸ்போர்ட் என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. You know, if you want to have eternal life and if you want to go to eternity, and Jesus is the passport for that eternity. அன்புக்குரியவர்களே, நித்திய வாழ்வுக்கான பாஸ்போர்ட் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். No amount of good deeds or religion can replace a relationship with Jesus. எந்த ஒரு செயல்களாலும் மற்றும் மதத்தினாலும் அவரோடு